ஓர் அழகிய ஊரினை நீதி தவறாமல் ஆண்டு வந்த மன்னர் ஒருவர் இருந்தார். வேட்டையாடுவதில் அவருக்கு அளவற்ற இன்பம் என்பதால் ஒரு நாள் அவர் தமது படை வீரர்களுடன் நடுப்புற காட்டுக்குள் சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி முடித்து மிகுந்த களைப்புடன் நகரின் எல்லையில் இருந்த மிக பழமையான ஆலமரத்தின் நிழலில் தனது ஆயுதங்களை அருகில் வைத்துவிட்டு காவலர்களின் பாதுகாப்பில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ வந்த ஒரு கல்லானது மன்னரின் மேனியில் பட்டு லேசாக காயப்படுத்தியதுடன் அவரது நிம்மதியான தூக்கத்தையும் கலைத்தது. அதிர்ச்சியுற்ற காவலர்கள் உடனடியாக நாலா பக்கமும் சிதறிச் சென்று தேடி ஒரு நடுத்தர வயதுள்ள ஏழை பெண்மணியை பிடித்து மன்னரின் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். கோபமும் வியப்பும் கலந்த குரலில் மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, "ஏனம்மா என் மீது கல்லை எறிந்தாய்? அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்திவிட்டதே" என்று கேட்டார். அதற்கு நடுங்கிய குரலில் அரசரை பணிந்து வணங்கிய அந்த பெண், "மன்னர் பெருமகனே, நான் தினமும் காட்டில் கஷ்டப்பட்டு விறகு வெட்டியும் அவற்றை சேகரித்தும் அவற்றை நகரத்தில் விற்று அதில் கிடைக்கும் அற்ப வருமானத்தில்தான் என் பச்சிளம் குழந்தைங்களுக்கு உணவளித்து வருகிறேன். விறகுகளைச் சுமந்து கொண்டு வரும் வழியில் நான் பார்த்த மரத்தின் கிளையில் சில நல்ல கனிகள் இருப்பதைக் கண்டேன். உடனே என் குழந்தைகளின் பசியும் வாட்டமும் என் நினைவுக்கு வந்தது. பிள்ளைகளின் பசியை போக்குவது ஓர் அன்னைக்கு தலையாய கடமை அல்லவா?" என்று கண்ணீருடன் விவரித்தாள். மேலும், "அந்த பழங்களை பறிப்பதற்காக நான் மிகுந்த ஆசையுடன் ஒரு கல்லை எடுத்து மரத்தின் மீது எறிந்தேன். மன்னிக்க வேண்டும் அரசே. தாங்கள் அந்த மரத்தின் அடர்ந்த நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது எனக்கு தூரத்திலிருந்து தெரியவில்லை. நான் பழத்திற்காக எறிந்த அந்த கல்லானது தவறுதலாக உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததுடன் உங்களையும் காயப்படுத்திவிட்டது. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். தயவு செய்து எனது அறியாமையை பொறுத்து என்னை மன்னித்து விடுங்கள்" என்று மன்றாடினாள். அந்த தாயின் பரிதவிப்பையும் உண்மையான வருத்தத்தையும் கண்ட மன்னர், "பெண்ணே, நீ உன் தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டது உன் சிறந்த பண்பு. உன்னை மனதார மன்னித்து விட்டேன்" என்று கூறியதுடன் நிற்காமல், வறுமையில் வாடும் அவளுக்கு பரிசாக 2 கறவை மாடுகளையும் அவளது அன்றாட செலவுகளுக்காக போதுமான பணத்தையும் கொடுக்க தனது காவலர்களுக்கு உடனடியாக ஆணையிட்டார். இதைக் கண்ட சுற்றியிருந்த காவலர்கள் குழப்பமடைந்து, "அரசே, தங்களை கல்லால் தாக்கியவளை தண்டிப்பதற்கு பதிலாக அவளுக்கு பரிசும் தருகிறீர்களே, இச்செயல் எங்களுக்கு பெரும் வியப்பை அளிக்கிறது" என்று தயக்கத்துடன் கேட்டனர். காவலர்களை அமைதிப்படுத்திய மன்னர், "காவலர்களே, அறிவற்ற ஒரு மரம் தன்னை நோக்கி ஒருவர் கல்லை எறிந்தால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கனிகளை பரிசாக தருகிறது. அவ்வாறு இருக்க எல்லோரையும் விட பேரறிவு பெற்ற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?" என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அவர், "அவள் என்னை தாக்க வேண்டும் என்று கல்லை எறியவில்லை. தன் பிள்ளைகளின் பசியை போக்குவது தாயாகிய அவள் கடமை. அவள் தன் பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தாள். நான் என் அன்புக்குரிய குடிமக்களின் பசியை போக்குவதற்காகவும் நீதி காக்கும் அரசனாகிய என் கடமையை நிறைவேற்றவும் அவளுக்கு இந்த உதவியை பரிசாக வழங்கினேன்" என்று விளக்கமளித்தார். மன்னரின் அந்த கருணை மிகுந்த ஞானமான விளக்கத்தை கேட்ட காவலர்கள் அனைவரும் மிகுந்த பெருமகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைந்தனர்.